நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் நேற்று ஒரு டோஜி பேட்டர்ன் வச்சுருக்கு. அந்த டோஜிக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த டோஜி பேட்டர்னுக்கு மேலே கரெக்டாக மார்க்கெட்டு எந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த டோஜி ப்ரீவியஸாக ஒரு டோஜி, இந்த டோஜி பேட்டர்னுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. 196 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. நான் 22,200 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் 22,200 தான் போய் நின்று இருக்குது. சரிங்களா, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக மார்க்கெட் ஒவ்வொரு டேவோட லோ பிரேக் பண்ணவே காணும். மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் வீக்லி அனலைசிங் வீடியோ போட்டிருக்கும் போது கூட சொன்னாங்க, மார்க்கெட் மண்டே அன்னைக்கு 500 பாயிண்ட் கீழே போய்டும், 2 நாளில் 500 பாயிண்ட் கீழே போய்டும்னு நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 22,500 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்லியில் நல்ல க்ளோசிங் வச்சுருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். வீக்லியில் க்ளோசிங் வச்சதுக்கான விளைவு மார்க்கெட் எப்படி போய்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே டவுன் சைடில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. சரிங்களா, எது நாளைக்கெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் 1 சொன்னோமா, நம்மளோட சப்போர்ட் 1ல் மார்க்கெட்டை எப்படி சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிருந்தாலுமே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா சப்போர்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. சப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஒரு 20-30 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அந்த ஓப்பன் ஆனாலும் அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரதான் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. எக்ஸாக்டாக நல்லா மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துட்டு மேலே வந்திருக்கு சப்போர்ட் 1ல். சரிங்களா, நான் ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி டே லோ, இன்றைக்கி டே லோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு 22,045, அப்புறம் 22,020 செகண்ட் சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுனா மார்க்கெட்டுக்கு தேர்டு சப்போர்ட் இந்த இடம் சொல்லியிருக்கோம் 21,826. சரிங்களா, இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு 22,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா. ஓஐ டேட்டா படி 22,300 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம். சரிங்களா, இப்படியும் பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நமக்கு ஒரு கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் புது ஏரியாவில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங்கை நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆனிச்சு. கரெக்டாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, 1% மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட் நாளைய தினம் 22,286 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போணுச்சு அப்படின்னா 22,372, அதற்கு மேலே போகும்போது 22,494, 22,500ங்கிறது தான் நமக்கு 1.6% வருது. சரிங்களா, நான் இதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. இதை தான் வீக்லி அனலைசிங்லேயும் நான் சொல்லியிருந்தேன். ஃபிப்னாசியும் நம்ம சொல்கிற லெவல்ஸ் தான் சொல்லுது. ஏன்னா நல்லா ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. இதை பொறுத்து மார்க்கெட் மேலே வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் வர இருக்கிற நாட்கள் எப்படி இருக்குன்னு. பேங்க் நிஃப்டி இந்த ஜோனில் நிற்கிது நண்பர்களே. இந்த ஜோன் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜோனில் தான் மார்க்கெட் நிற்கிது. ஆனால் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகி நல்லா க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. இந்த டபுள் பாட்டம் பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் டே கேண்டிலில் இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. இந்த இடத்த நேற்றையே பார்த்தோம்.
இந்த இடத்துக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டும் எடுத்திருக்கு இன்றைக்கி. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விக்கு வச்சுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. லோவை கட் பண்ணல, லோவை கட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகே, நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து ஹை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய கேப் ஃபில்லிங் இருக்குது. அந்த கேப் ஃபில்லிங் வந்து எப்போ ஃபில் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 47,200 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது. ஒரு HDFC பேங்க் விழுந்தப்போ ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் ஃபில்லிங் தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு. 48,000 வரைக்கும் இந்த 47,200 போயிடுச்சு அப்படின்னா 48,000 போயிடும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47,600 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து நெஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் எவ்வளோ இருக்குது, யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா நெஃப்டி மேலே ஏறுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். HDFC பாருங்கள் 74 பாயிண்ட் வந்து நெஃப்டி மேலே வரதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 26 செக்டார் பாசிட்டிவ், 24 செக்டார் வந்து நெகட்டிவில் இருந்தாலுமே HDFC மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 76% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நெஃப்டி மேலே வரதுக்கு. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கு, அடுத்தது கொடாக் பேங்கு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 19, 13 இந்த பர்சன்டேஜ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு 500 பாயிண்ட் வந்து HDFC பேங்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு மேலே வரதுக்கு. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 115 பாயிண்ட்டும், கொடாக் பேங்க் வந்து 75 பாயிண்ட்டும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி வந்து மேலே வரதுக்கு. சரிங்களா, இதுதான் வந்து மார்க்கெட்டு மேலே வரதுக்கான மெயின் காரணம். இன்றைக்கி HDFC பேங்கில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று காலையில் வந்துச்சு. நான் கூட மணி கண்ட்ரோலில் பார்த்தேன். சரிங்களா, அதை பற்றி நான் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணி விட்றேன். ஓகே, தென் இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது, நிஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த வீடியோட இறுதியில் வந்து சொல்கிறேன். அடுத்தது ஃபின் நிஃப்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். நான் வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த லெவலுக்கு போகும் இல்லை இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத வந்து நான் கரெக்டாக இந்த மார்க்கெட் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டுக்கு வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து நம்மளோட சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 20,810 வரைக்கும் போயிடுச்சு. சரிங்களா, நம்மளோட லெவலை வந்து டார்கெட்டை வந்து சூப்பராக வந்து ரீச் பண்ணிடுச்சு. எது நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து டே ஹை, அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து டே லோ, அதுதான் மார்க்கெட்டுக்கான நாளைக்கான சப்போர்ட். ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, அதை சப்போர்ட் ஒன்றா வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து லோ, இங்கே HDFC பிரேக் அவுட் ஆனோடனே ஃபின் நிஃப்டியும் நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரிங்களா, பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆனோன்னா இவனும் பிரேக் அவுட் ஆகிட்டா. இதுவுமே டபுள் பாட்டம் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. சரிங்களா, 1 hour டைம் ஃப்ரேமில், லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா இதுவும் வந்து ஒரு பிரேக் அவுட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், எல்லாமே டபுள் பாட்டம். சரிங்களா, இந்த லெவலில் நாளைக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஃபின் நிஃப்டியும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, ஓகே, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 20,810 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 21,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும். 21,000 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுலேயும் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 21,251. சரிங்களா, HDFCயால் வந்த கேப் ஃபில்லிங்கை HDFCயை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு HDFCயும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோட இறுதியில். அடுத்தது மிட் கேப் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்று, எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை விட நம்மளோட லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நேற்றையோட வீடியோவை கூட போய் பாருங்கள்.
மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கை வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து விழுந்துச்சுன்னா அதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? நாளையோட ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு வந்த ஹை, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 11,058 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இந்த லெவல் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, 10,940 அதுதான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 10,867 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 10,800 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. நாளைய தினம் பார்க்கலாம் நண்பர்களே எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு. மிட் கேப்பை எக்ஸாக்டாக சொன்னால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். அந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே நேற்றுக்கு நம்ம சொன்ன லெவல்ஸ் உண்மையாகவே வந்து ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் போய் பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா நம்ம வந்து அந்தமாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து இது சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது, நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி இருக்குது. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 47,000 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு நண்பர்களே. மார்க்கெட் வந்து 47,100 இருக்குது. மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 47,000க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 47,000ங்கிறது ஒரு சப்போர்ட் ஆகிடும். 47,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. நாளைக்கு 47,000க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 47,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இது வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். ஓப்பன் ஆனோன்னே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் நான் சொல்கிறேன். நெஃப்டி வந்து ஓஐ டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா 22,200. இந்த பாருங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுனா 22,000ங்கிறது சப்போர்ட்டாக மாறிடும். 22,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸ்ட்ராங்காக சப்போர்ட் வந்து 22,000 இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 22,100 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? 22,200, 22,250, 300 பாருங்கள், இங்கே கூட வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக மாறிடும். மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்டாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? நம்மளுடைய சொல்லக்கூடிய லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரியல் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? மேலும் வந்து மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோர்சஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்மளோட சப்போர்ட் வந்து அடிஷ்னலான சப்போர்ட் உங்களுக்கு வேணும், மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட மொமெண்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸில் எப்படி மார்க்கெட் வந்து மொமெண்டம் கிடைக்கிது அப்படிங்கிறத சார்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். அதே நேரத்தில் எந்த செக்டார் நல்லா இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடிஷ்னல் சப்போர்ட் வேணும்னா நம்ம ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் நம்ம ரெஃபரல் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சப்போர்ட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.